இந்த ஆட்டிசம்னு ஒரு நோய்க்கு பயந்து தான் ஊரில் பாதி பேர் தடுப்பூசி போடாமல் இருக்கிறாங்க. இது என்ன அப்படின்னு பார்ப்போம். இந்த எம்எம்ஆர்ன்னு சொல்கிற தட்டமை ருபெல்லா ஊசி போடுறதுனால தான் ஆட்டிசம் அதிகமாகுது அப்படின்னு ஒரு நம்பிக்கை நிலவுது. இது எப்படி ஆரம்பிச்சதுன்னா 1998 ஆண்ட்ரூ வேக்ஃபீல்ட் அப்படின்னு ஒரு மருத்துவ ஆராய்ச்சியாளர் ஒரு 12 ஆட்டிசம் அந்த குழந்தைகளை வச்சு ஒரு பேப்பர் ரிலீஸ் பண்ணார். இவங்களுக்கெல்லாம் எம்எம்ஆர் ஊசி போட்டப்புறம் இந்த ஆட்டிசம் மாதிரியான சில நடவடிக்கைகள் இவங்களுக்கு தென்படுது, அப்புறம் வேற சில ஃபைண்டிங்ஸ் இவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னார். இது மருத்துவ உலகில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்துச்சு. ஏகப்பட்ட மக்கள் வயிற்றுல புளிய கரைச்சு இந்த ஆன்டி வேக்சின் மூவ்மெண்ட்டே உருவாகிறதுக்கு காரணமாக அமைஞ்சுது. அப்புறம் நவீன மருத்துவம் இதெல்லாம் உண்மையா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு பல வருஷங்கள் பல லட்சம் குழந்தைகள் எம்எம்ஆர் ஊசி போட்டவங்க எம்எம்ஆர் ஊசி போடாதவங்க இது மாதிரி 2 குரூப்பாக பிரித்து 10 வருஷம் 15 வருஷம் லட்சக்கணக்கான குழந்தைகளை ஃபாலோ பண்ணி உண்மையா இந்த எம்எம்ஆர் ஊசி போட்ட குரூப்ல இந்த ஆட்டிசம் அதிகமாயிருக்கா அப்படின்னு பார்த்தாங்க. ஆனா எம்எம்ஆர் ஊசி போட்ட குரூப்புக்கும் போடாத குரூப்புக்கும் ஆட்டிசத்தோட இன்சிடென்ட்ஸ்ல எந்தவித வித்தியாசமும் இல்லை அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. ஆனா நீங்க நினைக்கலாம், அப்புறம் எப்படி அந்த ஒரு ஆராய்ச்சியாளர்களுக்கு மட்டும் இப்படி வந்துச்சு அப்படின்னு. இதை தான் நம்ம மருத்துவ ஆராய்ச்சியில கோயின்சிடென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்க ரோட்டு நடந்து போறீங்க, எதிர்த்தாப்புல ஒரு கருப்பு பூனை போகுது, அப்புறம் நீங்க போன காரியம் நடக்கலை அப்படின்னு வச்சுங்க. அப்படின்னா கருப்பு பூனை போனா இந்த காரியம் நடக்காது அப்படின்னு முடிவு பண்ண முடியுமா? முடியாது. ஈவன் நீங்க ஒரு ஆராய்ச்சியே பண்ணி பார்த்தாலும் 5 பேருக்கு கருப்பு பூனை போச்சு, 5 பேருக்கு கருப்பு பூனை போகல, யாருக்கு காரியம் நடக்குதுன்னு ஒரு ஆராய்ச்சியே பண்ணி பார்த்தாலும் பை சான்ஸ் யாருக்கு வேணாலும் பாசிட்டிவாவோ நெகட்டிவா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை வச்சு நாம ஒரு விஷயத்த உறுதியா நம்ம சொல்ல முடியாது. அதனாலதான் ஒரு மருத்துவ உண்மை அப்படின்னு நிரூபிக்கணும்னா பல ஆராய்ச்சிகள்ல திரும்ப அதை நிரூபிச்சாதான் அது உண்மைன்னு ஏற்றுக்க முடியும். ஆனால் இதில் 20-30 ஆராய்ச்சிக்கு மேலே பண்ணியும் எம்எம்ஆருக்கும் ஆட்டிசமுக்கும் இந்த ஒரு 12 பேர் வச்ச பேப்பர் தவிர எந்த ஒரு பேப்பர்லேயுமே ஒரு லிங்க்கு வர வைக்கவே முடியல. இந்த ஆட்டிசம் அப்படிங்கிறது பிறப்பு குறைபாடு நோய்ங்க. இது குழந்தைங்களுக்கு இந்த பேச்சு திறன்லையும் பேச்சை புரிஞ்சுக்கிற தன்மையிலையும் பிறப்புலேயே இருக்கிற குறைபாடு. என்னன்னா பொதுவாக இந்த எம்எம்ஆர் ஊசி ஒரு 15-18 மாதத்தில் போடுவாங்க. குழந்தைங்களும் அந்த வயசில் தான் பேச ஆரம்பிப்பாங்க. அதனால இது ரெண்டையும் லிங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மக்களுக்கு அந்த சந்தேகம் தீர மாட்டேங்குது. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா ஆட்டிசம் நோய்க்கான அறிகுறிகள் எம்எம்ஆர் ஊசிலாம் போடுறதுக்கு 5-6 மாதம் முன்னாடியே குழந்தை 7-8 மாதம் இருக்கும்போதே தெரிய வரும். அதாவது குழந்தை கண்ணுக்கு கண்ணு பார்க்க மாட்டாங்க, குழந்தை பேரை சொல்லி கூட்ட திரும்ப மாட்டாங்க, டாட்டா காமிக்க சொன்னால் காமிக்க மாட்டாங்க, நம்மக்கிட்ட நார்மலாக மழலை மொழியில் நம்ம மூஞ்சை பார்த்து நம்மக்கிட்ட நியாயம் பேச மாட்டாங்க. இதெல்லாம் இல்லாமல் இருந்துச்சுனாவே இதெல்லாம் ஆட்டிசம் நோய்க்கான அறிகுறிகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஒரு ஊசி போடுறதுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடியே அந்த நோய்க்கான அறிகுறிகள் இருந்துச்சுன்னா இப்போ இந்த ஊசினால தான் இந்த நோய் வந்துச்சுன்னு எப்படி சொல்ல முடியும்? நீங்களே யோசிச்சு பார்த்துக்க.